ஒரு ப்ராத் வந்து ஒன்று கொடுத்துருந்தீங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல, திடீர்னு வரீங்க, திடீர்னு ஏதோ சொல்கிறீங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ண போகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் யார் யார் கேட்டது, நாகராஜ் அண்ட் வில்சன், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கோம், ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நேற்று நான் அமைச்ச அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இந்த இது நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மெத்தட் இருக்கும், ஓகேவா? எல்லா மெத்தடும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அஃப்கோர்ஸ் ஓரளவு இந்த பேட் ஸ்டார்ட் பேட் எண்டு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, ஓகேங்களா? அதை தாண்டி மிச்சம் எல்லாமே ஓரளவு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த், ஓகேங்களா? அதை பார்க்க தேவையில்ல, அதை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். நாகராஜ் அண்ட் வில்சன், ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு இது எல்லாமே ஒரு கேரக்டர், NAG இது எல்லாமே ஒரு கேரக்டர். ஸ்ட்ரிங் அப்படின்றது நாகராஜ், ஓகேங்களா? தென் இந்த வில்சன் அப்படின்றது ஒரு கேரக்டர், ஓகேவா? இதுல எனக்கு இருக்கிற ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு நான் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறேன். முதல்ல இந்த ரெண்டு இதுலையுமே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். லெட்டர்ஸ் எத்தனை அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். எப்படி இதை கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போறோம், ஓகேவா? எப்படி இதை கவுண்ட் பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனு எழுதி வச்சிருக்கேன். இந்த மெத்தடில் நான் என்ன பண்ண போறேன்னா என்னென்னலாம் மெத்தட் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடு லென்த், ஓகேவா? இது என்ன பண்ண போகுது அப்படின்னா லென்த்தை சொல்ல போகுது. நம்ம கிட்ட வேரியபிள் ஒன்று வாங்கி வைக்கிறது என்னன்னா சாம்பிள் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்படின்னு நான் போகிறேன். ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார போட்டால் அது ஸ்ட்ரிங், ஓகேங்களா? நீங்கள் அப்படியே வெறுமனே போட்டிங்க அப்படின்னா அது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வேரியபிள். இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு வேரியபிள். இது வேரியபிளாக கேட்டால் வேரியபிளாக கிடையாது, அது நான் கொடுக்குற வேல்யூ, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியபிள். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த நாகராஜ் அண்ட் வில்சன் அப்படின்னக்கூடிய இந்த இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமே. 2 4 6 7 8 9 10 11 12 13 16 அப்படின்ற மாதிரி நமக்கு வரும். ஆனால் கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வரும். ஏன் அப்படின்னா ஈவன் ஸ்பேஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் எ ஸ்ட்ரிங், ஓகேங்களா? இது கூட கன்சிடர் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நான் ஒரு 17 கேரக்டர் இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இதுலேயே நான் ஒரு விட்டால கொஞ்சம் அதிகமாக கேரக்டர் வைக்கிறேன் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஓகேவா? ஒன்று நம்ம கண்டுபிடிக்கிறது அப்புறம் எதுக்கு சிஸ்டம், ஓகேவா? ஸோ மினிமைஸ் பண்ணுறது. இப்போ இதனுடைய லென்த் மொத்தம் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். லென்த் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு அந்த பட்டனுக்கு பேரும் வச்சோம். எனக்கு இப்போ இது தேவை கிடையாது. பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத நம்ம போய் கிளிக் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 18 அப்படின்னு வந்து 18 அப்படின்னு வந்து இதை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த லென்த்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஒரு 4-5 மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இருக்கு இப்படி இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க இதை வச்சு செக் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வேல்யூ எப்படி எடுக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி எடுப்பீங்க? டாக்குமெண்ட் டாட் இதனுடைய ஐடியை வச்சு நம்ம இதனுடைய ப்ராசஸை பண்ணிடுவோம். வேர் ஒரு வேரியபிள் நேம்ல வேர் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு அதனுடைய ஐடி டாட் வேல்யூ. ஓகேவா? எனக்கு இந்த நேம் அப்படின்றதுல நேமோட என்ன கொடுத்துருக்குமோ RA அப்படின்னா வந்துடும். RA அப்படின்றது வந்துடும். ஸோ இதை நம்ம போயிட்டு நேம் டாட் லென்த் அப்படின்னு போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நேம் டாட் லென்த் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரிஞ்சிடும். நேம் டாட் லென்த். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வச்சு வேலிடேட் பண்ணுவோம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சப்போஸ் எனக்கு வந்து 3க்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த இதனுடைய லென்த் 3க்கு மேல இருக்கு அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போகும். இப்ப நம்ம அதுக்கு போக தேவையில்ல. ஜஸ்ட் இந்த லென்த் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூல மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாராவது திரும்ப ஏதாவது சொல்றீங்களா? யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டா? ஓகே, பக்கா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இந்த இது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கேரக்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கேரக்டர் கேரக்டர் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். கேரக்டர் அட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் அட்டுனா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் டெக்ஸ்ட்ல நான் என்ன கேட்க போறேன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். இதை பார்க்கும்போது அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. கேரக்டர் அட்டு அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல இது அட்டு அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்ப நான் இப்படி கொடுக்குறேன் n அப்படின்னு வருது. ஓகேவா? n அப்படின்னு வருது அப்படின்னா என்னவா இருக்கும்? இண்டெக்ஸ் நம்பரானா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கேட்குமாண்ணா? இப்ப வில்சன் w மட்டும் வருது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த கேரக்டர் அட் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல, ஓகேங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஆனா இதை வச்சு என்னென்ன பண்ணணும் அந்த இடத்துல தான் எனக்கு டவுட்டா இருக்கும். கேரக்டர் அட்டு 0ன்னு வந்துருச்சு, இதை நான் சொல்லிட்டேன். கேரக்டர் அட்டு டபிள்யூன்னு வந்துருச்சுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதை வச்சு என்ன ஃபங்க்ஷன் எழுதுவாங்க அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு ஆப்வியஸ்லி அங்கதான் வரும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கேரக்டர் அட்டு இப்ப வில்சன் அண்டு நாகராஜன், ஓகேவா, இந்த கேரக்டர் அட்டை ஒரு ஓரமா வைங்க. ஓகேவா? ஓரமா இருக்குல்ல, ஓரமா வைங்க. இன்னொருத்தவரை பார்த்துட்டு வருவோம், அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப இந்த கன்சோல் லாக்ல இதுல இந்த லென்த் நம்ம சொன்னோம்ல, இது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லணும்னு நினைச்சேன். டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு அப்படின்னா, ஓகேவா, மேக்ஸிமம் நீங்க டெக்ஸ்ட் ஏரியால போயிட்டு லுக்கிங் ஃபார் ஜாப் ஒரு கவர் லெட்டர் இருக்கு, கவர் லெட்டர்னே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஜாப் தேடும்போது தெரியும் கவர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெல் அபவுட் யுவர் செல்ஃப், ஓகேவா, ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கவர் லெட்டர்.
நீங்க லுக்கிங் ஃபார் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டுனா வர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா, it will expect minimum 255 characters. ஓகேவா, அப்ப இது எல்லாமே நீங்க 255 characters கொடுத்தா மட்டும்தான் இந்த கவர் லெட்டர் செட் ஆகும். 255 characters கொடுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி இடத்துக்குனா இந்த லென்த் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இடத்துக்குனா லென்த் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். மடியினர் இந்த இடத்த விட்டுருங்க, இந்த இடத்த பாருங்க. சாம்சங் 9kg 5 ஸ்டார் ஐஜி போட்டு புள்ளி புள்ளியா வச்சுட்டாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் கேரக்டர் இல்லையானா இருக்கு. என்ன செய்வாங்க அப்படின்னா கிளிக் பண்ணி போய் பார்த்தா அதுல இவ்வளோ ஒருத்தர் இருக்கும். அது ஏன்னா இந்த இடத்துல காட்டினா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனைனா அவனுடைய எல்லா டிசைன்லையும் போய் பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 or 2 லைன்ஸ் தான் இருக்கும். 3 இதுக்குனா எடுத்துட்டு போக மாட்டான், அது டிசைன் அது. ஓகேவா, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமாக கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா டாட்டா வச்சிருவாங்க. எப்படி இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கோடிங் எழுதிப்பாங்க. என்னுடைய டெஸ்ட் இந்த டைட்டில் ப்ராடக்டோட டைட்டிலு மேக்ஸிமம் ஒரு 80 கேரக்டர்ஸ் வந்தால் போதும், அதுக்கு மேலே புள்ளி புள்ளியாக வச்சு விட்டுரு. மினிமம் 80 கேரக்டருக்குள்ள இருக்கிறத ஃபுல்லாகவே காட்டு. எக்ஸாம்பிள் சாம்சங் 7kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இது வந்து 80 கேரக்டருக்குள்ள தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு வச்சுக்கணும், எடுத்துடுவோம். இதை எடுத்து இதை தூக்கிட்டு இங்க போடுறோம், இதை போட்டுட்டு என்ன இது அப்படின்னு கேட்க இப்படி போயிட்டு இங்க கொடுக்குறேன். மொத்தம் 62 கேரக்டர் இதுல இருக்கு, மொத்தம் 62 கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா, நான் சொல்ல வர பாயிண்ட்டை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்ப இதை எடுத்து அந்த நம்பர் நம்ம முதல்ல யூஸ் பண்ணல, இப்படி கொடுத்துட்டு திரும்ப போறேன். 166 இருக்கு. ஓகேவா, இங்க கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா என்னுடைய யூஐஏ உன்னுடைய டேட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா, என்னுடைய யூஐஏ உன்னுடைய டேட்டா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் உள்ளார போய் பேஜ் பார்க்கும்போது நீ ஃபுல் டேட்டா காமிச்சுக்காது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லிஸ்ட் பேஜில் எனக்கு மினிமம் டேட்டா தான் வரணும். இதை போய் யூசர் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா வருதா, வரும்போதே 66க்குள்ளார இருந்தால் இந்த இடத்துல காட்டு, அப்படி இல்லையா டாட் வச்சு விட்டுடு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லென்த்தை எடுத்து தான் உன்னால இந்த கண்டிஷன் செக் பண்ண முடியும். நான் சொல்ல வர்றது புரியுதா? 3 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று இந்த மாதிரி, இன்னொன்று கண்டிப்பாக 255 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா இது லென்த் எடுக்காம இவங்க இந்த ப்ராசஸை பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. லென்த் எடுக்காம, ஏன்னா இப்போ இந்த 3 லைன் இருக்கு அப்படின்னா அஷ்யூம் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கிளம்சியா இருக்கும், டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்ப லென்த்தை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. புரியுதா நாகராஜ் ப்ரோ? எஸ் ப்ரோ, புரிஞ்சுது. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? அடேங்கப்பா, டே கள்ள ஓட்டு கார்த்தி வரல எடுத்து பார்த்து சொல்லி விட்டுருவோம். ஓகே, ஸோ இது லென்த்து. சரி, திரும்ப பேக் டு அந்த கேரக்டர். ஓகேவா, சரி, நான் இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு கேரக்டர் அட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா கேரக்டர் அட்டை அப்படின்றது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அதனுடைய விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இப்போ 5வது பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போகுது. ஓகேவா, இருக்கிற பொசிஷனை மட்டும் தான் சொல்றோம், இல்லை அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். ஓகேங்களா, அதாவது 0th பொசிஷன்ல என்ன இருக்குன்னு கேட்டா அது சொல்லிடும் 0th பொசிஷன்ல எல் இருக்கு அப்படின்னு. 277வது பொசிஷன்ல என்ன இருக்குன்னு கேட்டா 0ன்றது பிளஸ் வேல்யூ, ரியல் இன்டிஜர் நம்பர் அப்படின்னா அதனுடைய மைனஸ் என்ன சொல்றது, மைனஸ் அப்படின்றதா நெகட்டிவ் வேல்யூ. ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேவா, ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ், அதுக்கு நெகட்டிவ் வேல்யூ ஃபால்ஸ். அப்போ 0க்கு நெகட்டிவ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆவும் இருக்காது 2ஆவும் இருக்காது, -1 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, -1 தான் கொடுக்கும். ஓகேவா,
இந்த கேரக்டர் அட்டு எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இந்த எல்ஜி இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப இந்த இடத்துக்கே வரேன். வில்சன் அண்ட் நாகராஜ். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னா வில்சன் அண்ட் நாகராஜ் இதை நான் டிஸ்பிளே பண்றேன். இந்த சாம்பிள் டெக்ஸ்ட மியூட்ல போடுங்க. எந்தல்ல உங்க யாரோ மியூட்ல இருக்கு. இப்ப சாம்பிள் டெக்ஸ்ட்ல இது போட்டாதான் உங்களுக்கு புரியும். வில்சன் அண்ட் நாகராஜ். ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா எனக்கு பேக் எண்ட்ல இருந்து டேட்டா இப்படிதான் வருது. ஓகே, வந்துட்டு போட்டோம். ஆனா என்னுடைய யூஐல நான் எப்படி இதை காட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸ்ல காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸ்ல காட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா 2 அப்பர் கேஸ் இருக்கு, 2 லோயர் கேஸ் இருக்கு. 2 அப்பர் கேஸ் இருக்கு, 2 லோயர் கேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் பண்றது. 2 அப்பர் கேஸ்னா என்ன பண்ணும்? இந்த எக்ஸாம்பிளே பாருங்க. இது பெரிய இதுனா கிடையாது. நீங்க சிஎஸ்எஸ்ல கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அது எதாவது பார்க்கணும். இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ இவங்க இதை கிளிக் பண்ணும்போது இந்த இதை கிளிக் பண்ணும்போது ட்ரை இட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஆன் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன். அந்த மை ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எழுதுற கூட தான் டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடியோட இது. ஓகேவா? வேல்யூன்னு வராது. ஏன்னா பேராகிராஃப் டேக்னா வேல்யூ அப்படின்றது இருக்காது. இந்த இடத்துல தான் நம்ம இதை கொடுப்போம். அப்ப அந்த இன்னர் HTML உள்ளார இருக்குல்ல, இந்த HTML எடுத்துட்டாங்க. இந்த டெக்ஸ்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 அப்பர் கேஸா மாத்துறாங்க. ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க இதுவா மாறிச்சு. சிம்பிளா சொல்லணும்னா 2 அப்பர் கேஸ் அப்படின்றது எல்லா கேரக்டருமே கேப்ஸா மாத்திரும். 2 லோயர் கேஸ் அப்படின்றது இப்போ பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? H கேப்ஸா இருக்கு, W கேப்ஸா இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணனா எல்லாத்தையுமே லோயர் கேஸா மாத்திரும். என்னுடைய விஷயம் எப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா எப்படி இருந்துச்சோ எனக்கு அப்படிதான் வரும். ஆனா நான் டேட்டாவை இப்படி கொடுப்பேன், வைஸ் வெர்சாவா கொடுப்பேன். இப்படி நான் டேட்டாவை கொடுப்பேன். எனக்கு அவுட்புட் வர்றது எப்படி வரணும் அப்படின்னா H கேப்ஸா வரணும், W கேப்ஸா வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டினா வரும். அப்ப எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதான். இப்போ வில்சன் அப்படின்றத மட்டும் எடுத்து, ஓகேங்களா? வில்சன் அப்படின்றத எடுத்து இப்போ கிளிக் பண்ணா Wன்னு வருது. ஓகேவா? என்ன விஷயம் பண்ணா இது கேப்ஸா மாறும்? எனி ஐடியா? அப்பர் கேஸ் கேரக்டர் அட் 1 கொடுத்து அப்பர் கேஸ் அடிச்சு கொன்றுவேன். கேரக்டர் அட் 0 ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலா இருந்துச்சுன்னா அப்படி ஸ்மாலா இருந்துச்சுன்னா இல்ல, அது கேப்ஸா இருந்தாலும் நான் கேப்ஸா தான் ட்ரை பண்ணுவேன். அதாவது வர டேட்டா வந்து இப்போ ஒரு 10 டேட்டா இதுல வருது அப்படின்னா இது கேப்ஸா இருக்கா, எஸ் கேப்ஸா இருக்கா, இந்த எஸ் கேப்ஸா இருக்கான்னு நான் பார்க்க மாட்டேன். அது கேப்ஸா இருந்தாலும் இல்லைனாலும் நான் எப்படி வந்தாலும் இப்படி மாத்திரணும். ஆமா மாத்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா டேட்டா பேஸ்ல இருந்து வர்றது ஒரு டைம் இப்படி இருக்கலாம், ஒரு டைம் அப்படி இருக்கலாம். என்னுடைய இது என்னன்னா அது கேப்ஸா இருந்தாலும் நான் கேப்ஸா மாத்துவேன், ஸ்மாலா இருந்தாலும் கேப்ஸா மாத்துவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய யூசர் அவனுடைய அக்கௌண்ட் டேட்டாக்கு போனா அப்படின்னா வில்சன்ல W கேப்ஸா தான் காட்டணும். அதுதான் என்னுடைய UI மாடல். ஓகேவா? இப்ப இந்த W கேப்ஸா வரணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க. கேரக்டர் 0 கொடுத்து அதுக்கு அப்பர் கேஸ் 0 போட்டு எடுத்தாச்சு. இந்த இடத்துல இருக்கு. வேற என்ன பண்ணா இது கேப்ஸா மாறும்? அதுக்கு டாட் வச்சு 2 அப்பர் கேஸ். அத சொல்லுங்க ஐயா. டாட் வச்சு 2 அப்பர் கேஸ் புரியுதுங்களா? ஏங்க நான் ஆல்ரெடி சாம்பிள் டெக்ஸ்ட்ல வர டேட்டால இப்போ வில்சன் வந்திருக்கு, நாளைக்கு வெங்கின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெங்கியில வந்து நான் V கேப்ஸாவே கொடுத்துருக்கேன். அது என்ன வேணாலும் எடுத்துட்டு போட்டோம். கேப்ஸா இருந்தாலும் ஆனா கேப்ஸா எப்படின்னா இது கேப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கி வேல்யூ வச்சு செக் பண்ணா அதெல்லாம் தேவையே கிடையாது. வருதா
அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ வெங்கின்னு வருது, ஓகேவா, சாம்பிள் டெக்ஸ்ட் இது. நான் இப்போ சாம்பிள் டெக்ஸ்ட்ல என்னவா வேணாலும் இருக்கலாம், அதனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்து டிஃபால்ட்டா நீ அப்பர் கேஸா மாத்தி நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் இந்த கேரக்டர். இப்போ எனக்கு வி வந்துடுச்சு, ஓகேவா. இல்லையே அவுட்புட் வரலையே, அது வர தேவையில்லை, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும், ஓகேவா. ஒரு கேரக்டரை எடுத்து நம்ம வச்சுக்கணும், ஓகேவா. இது இன் ஃபியூச்சர் நம்ம சொல்ற மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு மெத்தட் இது கூட வரும். என்ன மெத்தட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எங்கடா கன்கார்டினேஷன் ஒன்று இருக்கு, இந்த மெத்தட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் 3 இந்த டெக்ஸ்ட் 1ஐயும் டெக்ஸ்ட் 2ஐயும் கன்கார்டினேட் பண்ணுது. இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றத இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு ஐ எம் ஹியர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குறேன், எல்லாமே சேர்ந்துடுச்சு, எல்லாமே இங்க சேர்ந்து ஒன்னாவே இருக்கு, கன்கார்டினேஷன் பண்ணுது. அப்ப நம்மளுடைய பெண்டிங் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த சாம்பிள் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வர டேட்டாவை, ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் அப்படின்னு ஒரு இதுல நான் வாங்கி வச்சுக்கிறேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் அப்படின்றதுல நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன், ஓகேங்களா. எனக்கு இது தெரியாது, சாம்பிள் டெக்ஸ்ட் நீங்க கொடுக்குற டேட்டா இது அப்படியே தான் இருக்கும், இதை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஓகேங்களா. இது அப்படியே தான் இருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன், கிளிக் பண்றேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வந்துருச்சு. ஐயோ, இன்னும் ENKOY அது மட்டும் தானே இருக்கு, அதை வாங்கிட்டுனா வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, வேர் டம்மி உங்களுடைய பர்பஸ்க்காக ENKY, ஓகேவா. இப்ப என்னுடைய மூணாவது ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கன்கார்ட் அப்படின்னு ஒன்று சொல்றேன். என்னடா கன்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் டாட் கன்கார்ட் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வந்துருச்சு. நீங்க கேட்கலாம், ஆனா நீங்க போய் இங்க டைரக்டா ENKY கொடுத்துட்டீங்க, நாளைக்கு இந்த இடத்துல நாகராஜ்னு வராரு, அப்ப நீங்க போய் அதை எல்லாத்தையும் கொடுப்பீங்களா அப்படின்னா, கண்டிப்பா நான் அதை கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து எப்படி கேப்ஸா மாத்தணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா. அதை மாத்திட்டு ரிமைனிங் இருக்கிற கேரக்டரை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்றதும் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லெட்டரை கேப்ஸா மாத்ததை வச்சு பேலன்ஸ் இருக்கிற லெட்டரை நான் பிரிச்சதை கன்கார்டினேஷன் பண்ணிக்க போறேன். இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் வருதுன்றதை தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இது இந்த மாதிரி என்ன சொல்றது, இதை போய் டுபாக் மாதிரி ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு பண்ண போறது இல்லை. இதையும் நான் நெக்ஸ்ட் இதை செக்ரிகேட் பண்ண தான் போறேன், ஓகேவா. ஜீரோவை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை எடுன்ற கேட்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது, ஓகேவா. அதை வச்சு நான் ப்ராசஸ் பண்ண தான் போறேன். பட் இந்த இடத்துல இன்னொரு மெத்தட் யூஸ் ஆக போகுது, அந்த மெத்தட் நேம் தான் கன்கார்டினேஷன், ஓகேவா. ஆனா கன்கார்டினேஷன்னா இப்ப ரெண்டு இதை சேர்த்து தர்றதுக்கான. ஆமா, எஸ், கன்கார்டினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கார்டினேஷனாலே ஆட் பண்ணி கொடுக்கறதா. ஓகே, 2 அப்பர் கேஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்கண்ணா. 2 அப்பர் கேஸ் அது ஒன்னு ஆட் 2 பண்ணிக்கோங்க. upper case 2 lower case சொன்னீங்களே. ஓகே, 2 lower case, ஓகேவா. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே இதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த நாகராஜன் இருக்கிறதுல நான் இதை மட்டும் தனியா வெட்டி எடுக்கணும், இவனை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் தனியா வெட்டி எடுக்கணும், ஓகே. வெட்டி எடுக்கிறதுனா ஸ்லைஸ் பண்ண போறோம். டெக்ஸ்ட் ஸ்லைஸ் 7 to 30 1 5 6 7. இப்போ பாருங்க,
ஓகே, இந்த இடத்துல ஒன்னை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறத எடு. ஓகேவா, ஒன்னை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறத எடு. இந்த ஃபங்க்ஷன்லாம் படிங்க. இதோ பாருங்க, there are 3 methods. ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுது, ஸ்டார்ட் எண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துக்கு வந்து 0 கிடையாது, 1 அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்லைஸ் பண்ணு, வெட்டி கொடு அப்படின்றது எது வரைக்கும்னா இதுலேருந்து 1 இதுலேருந்து 1 தனியாக வெட்டி கொடு அப்படின்னு. ஓகேவா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் ஸ்லைஸ் நாகராஜ் பேக்கிங் ஆகும் வந்துச்சு. ஓகேவா, ஸ்லைஸ் மெத்தட். இதுல நான் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் இருக்கும், அது என்னன்றதை நான் இந்த ஸ்லைஸ் புரியலண்ணா ப்ரோ. அந்த ஸ்லைஸ் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க, அவுட்புட் காட்டுங்க. இல்ல ப்ரோ, அவுட்புட் மட்டும். வெயிட் நாகராஜ். ஓகேவா, நான் ஸ்லைஸ் போட போறேன். ஓகேவா, ஸ்லைஸ் போட போறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் ஸ்லைஸ் போடுறேன். நாகராஜ் டாட் ஸ்லைஸ் போட போறேன். ஓகேவா, 2ஆ வெட்டுங்க அப்படின்னு நான் சொல்றேன். எதுல இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்னுடைய பேலன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இது மட்டும்தான் பேலன்ஸா இருக்கும், இது தனியா போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இது இப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல 2ன்னு போடுங்க அப்படின்னா 2 கோடு போட்டோம். ஓகேங்களா, ஸ்லைஸ் பண்ணுது எப்படின்னா இப்போ 3 அப்படி 3ஆ போட்டுருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ஸ்லைஸ் 1ன்னு கொடுத்தோமா, இப்போ 4ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, 4 அப்படின்னா WILS இது போயிடும், ON மட்டும் வரும், 2 இதாக இருக்கும் ஸ்லைஸ் பண்றது. சூப்பர்ண்ணா. ஓகேவா, பில்லு இப்படிதான் வரும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நான் போய் ஆன்சர் ப்ராப்பரா வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வரும், ஓன் ஐ பரவாயில்லையே. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கால் ஓகேங்களா, நான் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். 4 இது ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணிட்டேன், எனக்கு இது 2ஆ தான் வரும். ஓகேங்களா, நீங்க என்ன இது சொல்றீங்களோ அதுல இருந்து வரும். ஓகே, இது ஒரு மெத்தட். இந்த 3 மெத்தட் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இதுல வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், ஒரு இது வந்து 1ல வரும். ஓகேவா, இப்போ சப்ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கும், சப் STR அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த மெத்தட பாருங்க. ஓகே, இது சப் STR 7ல இருந்து 6, 0ல இருந்து 2 அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா, 0ல இருந்து 2 அப்படின்னா 2 கேரக்டர் மட்டும்தான் வரும். இப்போ எனக்கு 1ல இருந்து 2ன்னா இது 1, அதுல இருந்து 2ன்னா 2 கேரக்டர் மட்டும். சரி, ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஸ்லைஸையே நம்ம பார்த்துப்போம். ஓகே, ஸ்லைஸ் அப்படின்றது ஒரு கேரக்டர் இருக்கும், நீங்க எந்த கேரக்டர்ல இருந்து வேணும், எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் தேவையில்லை. மேக்ஸிமம் நீங்க ஸ்லைஸை நீங்க இந்த இதுக்காக தான் யூஸ் பண்ணுவீங்க. எப்படி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதும். ஓகேவா, அந்த இடத்துல இப்படிதான் எழுதும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தேவையில்லை, மிச்சம் எல்லாத்தையும் கூட அப்படின்னா ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் தேவையில்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கேரக்டர் அட்டு போட்டு நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. பட் ஆனா இது எங்க யூஸ் ஆகும் புரியல. என்ன பர்பஸ்க்காக அந்த ஸ்லைஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறேன்.
இது எங்க யூஸ் ஆகும்னு சொல்லுங்க. யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப நேம்ஸ் அதேதான்ண்ணா இப்படிதான்ண்ணா இப்ப இது இத்தனை லெட்டருக்கு மேல வந்துச்சுன்னா கட் பண்ணிடு. பிரகாஷ் இப்ப நேம்லாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கும், ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும்ல. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை விட்டு மீதி லெட்டர்லாம் லோயர் கேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் வைங்கன்னு சொல்லுவோம்ல. இல்ல ப்ரோ, நம்ம இத ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கோங்கண்ணா, நம்ம அந்த இடம் வரும்போது நம்மளுக்கு புரியும். டேய் ஓகே சார்.